ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதையில் குடில் சேனல். நாளைக்கு இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்டுக்கு நான் இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக மொச்சக்கொட்டை ஊற வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வைக்க மறந்துட்டேன். அதுமாதிரி சட்டு நம்ம செய்யறதுக்கு நீங்கள் சுத்தண்ணி ஹாட் பாக்ஸில் ஊற்றி அதில் மொச்சக்கொட்டை போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே நல்லா ஊறி வந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் காரப்பொடி மீன் தான் கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்புல கரையாமல் இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கும்போது டைரெக்டாக அப்படியே குழம்புல போடாமல் இந்தமாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். கருவாடு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலே நான் கடுகு அப்புறம் வெந்தயம் இது போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டேன். இது வதங்கின பிறகு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காரப்பொடி மீன் குழம்பு வச்சாலும் சரி, இதுமாதிரி கருவாட்டு குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி மிளகு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு மிளகாத்தூள் வாசனை போன பிறகு வேக வச்ச மொச்சக்கொட்டை அப்புறம் உருளைக்கிழங்கு இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கருவாடும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஏற்கனவே நம்ம கருவாடை வறுத்துருக்கிறதுனால அது வெந்துடும். அவ்வளோதான், நல்லா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இது லைட்டாக நம்ம தாளித்து விட்டு கட்டி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு இடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு வேக வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு அது கூட சேர்த்து தாளித்து அதுவும் ரெடி பண்ணியாச்சு. முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். இது குழம்புல போட்டு வைக்கும்போது நல்லா ஊறி இருக்கும். அப்படியே போடாமல் இந்த பக்கம் ஒரு வெட்டு, அந்த பக்கம் ஒரு வெட்டு, மேலே ஒரு வெட்டு, கீழே ஒரு வெட்டுன்னு நீங்கள் நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா உங்களுக்கு முட்டைக்குள்ளே ஊறி இருக்கும். அது லஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா சூடு, கட் பண்ண முடியல. இதுக்கு நீங்கள் அவிச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும், முட்டை ஆம்லெட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் தான் இன்றைக்கி நான் பேக் பண்ணியிருக்கேன். கருவாடு, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கருவாடு குழம்பு. உருளைக்கிழங்கு மாரி வேக வச்சு போடுங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ரசமும் செஞ்சுருக்கேன். ரசம் நான் வீடியோ எடுக்கலை. கருவாட்டு குழம்பு நீங்கள் இந்த மாதிரி மேலாக்க அந்த குழம்பு கொதிக்கும் போது கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதுமாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ கருவாடு குழம்பு கூட கரையாது, இந்த முள்ளெல்லாம் கரையாது. சூடான சாதம், நல்லா பூண்டு நிறைய போட்டு ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் மரவள்ளி கிழங்கு ரெடி. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஹாட் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், மரவள்ளி கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்க, அப்புறம் உங்கள் பசங்களுக்குலாம் என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவதையில் குடில் சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸுமே நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தேவதையில் குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், நன்றி.